17வது சட்டப்பேரவையின் ஆளுநர் உரை இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த ஆளுநர் உரை ஒரு சிலர் வரவேற்றிருந்தாலுமே கூட மற்றொரு எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சாமுவேல், வணக்கம். இன்றைய ஆளுநர் உரையில் இடம்பெற்ற முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? கண்டிப்பா இன்றைய 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கூடுகிற முதல் கூட்டத்தொடராக இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் அரசியல் வட்டாரங்களும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் பதவியேற்று முதல் ஆளுநர் உரையுடன் துவங்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தானது பாடப்படுமா அல்லது பிற்பாடு வந்தே பாரதம் பாடப்படுமா என்ற ஒரு பல்வேறு குழப்பமான ஒரு நிலையானது ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கி பிற்பாடு தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. பிற்பாடு இந்த நிகழ்வு முடிவிலும் தேசிய கீதமானது ஒலிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்றால் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டிருந்தவைகளை ஆளுநருடைய உரையில் இடம்பெற்றிருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் மத்திய அரசிடம் இருந்து வலியுறுத்த வேண்டிய திட்டங்கள் என்னென்ன என ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் துவங்கப்பட்ட இந்த ஆளுநர் உரையானது பெரும்பாலான எதிர்கட்சிகளாகட்டும் அல்லது கூட்டணி கட்சிகளாகட்டும் இந்த ஆளுநர் உரை பெரும்பாலான வரவேற்றிருக்கின்றனர். ஏனென்றால் திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய சாயலாகவே இன்றைய தினம் ஆளுநர் உரையானது அமைய பெற்றிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டானது, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் இந்த ஆளுநர் உரையானது மிகவும் வரவேற்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பாமகவுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுமா என்ற ஒரு வலியுறுத்தல் நீண்ட நாள் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஆளுநர் உரையில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆனது நடைபெறும் என்ற ஆளுநர் உரை இடம்பெற்றிருப்பது, அது மட்டும் இல்லாமல் விவசாயம் மற்றும் அதே போல நீர் மேலாண்மை, அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசிடம் இருந்து பெறக்கூடிய நிதி பகிர்மானம் உள்ளிட்டவைகளை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் மாநில அரசு அதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும் என இவைகளெல்லாம் ஒரு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருப்பது, ஆளுநரும் அந்த உரையை வாசித்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது. இன்றைய தினம் அதே போன்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் அந்த ஆளுநர் உரை தொடங்கிச்சு. ஆனால் இதில் மற்றொரு மரபு மாற்றப்பட்டு இருந்தது. குறிப்பா தேசிய கீதம் இரண்டாவதாக பாடப்பட்டது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்று ஆளுநர் உரை முடிந்ததற்கு பின்பும் தேசிய கீதத்துடன் இந்த உரை முடியப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆளுநர் உரையை தாவேக அரசு முதன்முறையாக எப்படி கையாளும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஒரு சுமூகமான முறையில இந்த ஆளுநர் உரை நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த முறை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்போதைய ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் திமுக அரசிற்கும் முட்டல் மோதல்கள், தொடர்ந்து வெளிநடப்பு உள்ளிட்டவை இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அரசின் ஆளுநர் உரையை அப்போதைய ஆளுநர் RN ரவி அவர்கள் படிக்க மறுத்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒன்றிய அரசு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான வார்த்தைகளையும் அவர் தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தாவேக அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அப்படியே படித்திருக்கிறார். குறிப்பாக ஒன்றிய அரசு நிதி பகிர்வை தரவில்லை, அதே போன்று இருமொழி கொள்கை தொடரும், கல்வித்துறையில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாததால் தற்பொழுது வரை 3000 கோடி நிதியை ஒதுக்கவில்லை, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று ஒரு ஆணித்தரமான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேட்டூர் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரப்படும் சொல்லியிருக்காங்க. காவேரி, முல்லை பெரியாறுல இருக்கக்கூடிய அந்த நதிநீர் உரிமையை பெற்று தருவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தற்போதைய தாவேக அரசியும் தொடு வருவது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஆளுநர் உரை மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கு? கண்டிப்பா, அதாவது இன்றைய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நாளை தினம் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. மற்றும் அதே போல திங்கட்கிழமை அந்த சனி ஞாயிறு விடுமுறையானது என கூறப்படுகிறது. திங்கட்கிழமை மீண்டும் இந்த ஆளுநர் உரையானது அதாவது இதுக்கான பதிலுரையானதும் இருக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த கூட்டத்தொடரானது விரைவில் கூட்டப்படும். ஏனென்றால் பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடரானது தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகள், அது ஒரு சில வாக்குறுதிகளை தற்பொழுது இந்த ஆளும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அமைந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி மற்றும் அதே போல சிங்க பெண்கள் அதிரடி படை பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இன்னும் அதாவது மாதந்தாரம் 2500 ரூபாய் பெண்களுக்கு தருவேன் என தெரிவிச்சிருக்கா. இது தொடர்பான ஒரு முக்கிய
அதாவது அறிவிப்புகளானது பட்ஜெட் கூட்டத்தொடரான வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெள்ளை அறிக்கையானது வெளியிட்ட பிற்பாடுதான் இந்த கூட்டத்தொடரானது பொறுப்போடு அது கூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னும் என்ன மாதிரியான அவருடைய தாக்கங்களானது இருக்கப்பெறும். ஏனென்றால் இன்றைய தினமே அதுக்கான தாக்கங்கள் எல்லாம் ஆரம்பித்தது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரும் தனது கண்டனத்தையும் ஆள உரையில அதாவது விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் அம்சங்கள் வந்து இடம்பெறல என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஆளுநர் உரையானது முழுக்க முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க. பாமக அதாவது சட்டமன்ற குழு தலைவராக கூடிய அன்புமணி சௌமியா அன்புமணியும் குறிப்பிட்டிருந்தாங்க. நீண்ட நாள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஒரு விஷயத்தை ஆளுநர் வந்து குறிப்பிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதே போல இந்தியன் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இந்த ஆளுநர் உரையை வரவேற்றிருக்காங்க. இருந்தாலும் பல தரப்பான கலவையான விமர்சனங்களும் எதிர்கட்சி தரப்பிலிருந்து பெறப்பட்டாலும், ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முழுக்க முழுக்க அதாவது ஆளுநர் உரையுடன் நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவாதங்கள் இன்னும் மேலும் 2 நாட்களுக்கு வரும். இது தொடர்பான அலுவலக ஆய்வு கூட்டமும் இன்றைய தினம் நடைபெற்று குறிப்பா வந்துட்டு வர நாளை வெள்ளிக்கிழமை அதே போன்று திங்கள் செவ்வாய் உள்ளிட்ட 3 தினங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைபெற இருக்கிறது. இதில் நாளைய தினம் மின்வெட்டு பிரச்சனை தொடர்பாகவும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் திமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வர இருக்கிறது. அது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின், கே.ஏ. நேரு உள்ளிட்டோரும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவையை ஒத்திவைத்துவிட்டு 0 ஓவரில் விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பார்த்தோமேனால் ஒரு முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு அரசின் சார்பில் உரிய பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் திமுக சார்பில் வெளிநடப்பு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முக்கிய நிகழ்வுகளை காணலாம். வணக்கம்.